Good morning, students. Next example 2.2. Find the quotient and remainder when A is divided by B in the following cases: A equal to minus 12, B equal to 5, A equal to 17, B equal to minus 3, A equal to minus 19, B equal to minus 4. By generalized form of Euclid's division lemma use பண்ண போறோம். ஏன்னா இங்க இன்டிஜர் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மிங்கிள் ஆகி வந்திருக்கு. நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுக்க முடியாது. அதனால எனி இன்டிஜர் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல ஏ வேல்யூ மைனஸ் 12, பி வேல்யூ 5 இங்கே அப்ளை பண்ணோம்னா மைனஸ் 12 விச் இஸ் ஈக்குவல் டு 5 பிராக்கெட் கியூ பிளஸ் ஆர். சரியா, நம்ம வந்து கோஷன்ட் ரிமைண்டரும் கண்டுபிடிக்கணும். பாருங்க, கமா 0 less than or equal to r less than modulus b வேல்யூ நமக்கு 5 இருக்கு இல்லையா, அதை எழுதிடுவோம். இதுல கோஷன்ட் என்ன வரும்னு பார்க்கணும். பாருங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ரிமைண்டர் வந்து எப்பயுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கணும். அப்ப இங்க வர்ற ஆன்சர் வந்து நமக்கு நெகட்டிவ்ல இருக்கு. இந்த பாருங்க மைனஸ் 12 இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு மைனஸ் 12 இருக்க வேல்யூ. இங்க நமக்கு 5 இருக்கு, பிராக்கெட்ல q பிளஸ் ரிமைண்டர். இது நம்ம கோஷன்ட்னு தெரியும், இது ரிமைண்டர்னு தெரியும், இது டிவைசர்னு தெரியும், இது டிவிடெண்ட்னு தெரியும். டிவிடெண்ட் வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கனால நம்ம இந்த வேல்யூவோட ஒரு நெகட்டிவ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். பாருங்க, 5 இன்ட்டு மைனஸ் 1 போட்டோம்னா மைனஸ் 5ன்னு கிடைக்கும். 5 இன்ட்டு மைனஸ் 2ன்னு போட்டோம்னா மைனஸ் 10ன்னு கிடைக்கும். 5 இன்ட்டு மைனஸ் 3ன்னு போட்டோம்னா மைனஸ் 15 கிடைக்கும். மைனஸ் 15 கிடைச்சிருச்சுன்னா அதோட ஒரு பிளஸ் 3 ஆட் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 12 கிடைச்சிரும். பாருங்க, மைனஸ் 3 அப்ளை பண்றேன். ஆக்சுவலா இதை ப்ராடக்ட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்களேன். 5 இன்ட்டு மைனஸ் 3 ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் 15. அந்த மைனஸ் 15ஓட ஒரு பிளஸ் 3 ஆட் பண்ணோம்னா மைனஸ் 12 கிடைச்சிரும். அவ்வளவுதான். 0 less than or equal to r less than modulus 5. இப்போ நமக்கு கோஷன்ட் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் 3. ரிமைண்டர் வேல்யூ பிளஸ் 3. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க சப்போஸ் இங்க மைனஸ் 4 போட்டோம்னா பாருங்க, 5 இன்ட்டு மைனஸ் 4 போட்டோம்னா மைனஸ் 20 கிடைக்கும். மைனஸ் 20னா பிளஸ் 6 ஆயிரும். இப்போ நம்ம மினிமம் வேல்யூ தான் பார்க்கணும். ரிமைண்டர் மினிமம் வேல்யூ தான் இங்க எடுக்கணும். சரியா, இந்த வேல்யூக்கு நியரஸ்டா வரக்கூடிய வேல்யூ தான் செக் பண்ணணும். கோஷன்ட் வேல்யூ மைனஸ் 3, ரிமைண்டர் வேல்யூ பிளஸ் 3. செகண்ட் ஒன் பாருங்க, ரிமைண்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பரை தான் நம்ம வந்து ரிமைண்டரா எடுத்துக்கணும். அதுக்கடுத்து எவ்வளவு பெரிய ரிமைண்டர் வந்தாலும் நம்ம வந்து அதை பார்க்கக்கூடாது. வரக்கூடிய மொதல் பாசிட்டிவ் ரிமைண்டர் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ செகண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ 17, பி வேல்யூ மைனஸ் 3, பிராக்கெட்ல கோஷன் பிளஸ் ரிமைண்டர், 0 less than or equal to r less than மாடுலஸ்ல மைனஸ் 3. சரியா, இப்போ பாருங்க இங்க 17 வரணும். டிவிடெண்ட் என்ன இருக்கு? 17. இங்க ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்கு. நெகட்டிவோட ஒரு நெகட்டிவை சேர்த்தாதான் பாசிட்டிவ் ஆகும். ஏன்னா இங்க பாசிட்டிவ் இருக்கு இல்லையா. இப்போ மைனஸ் 3யோட ஒரு மைனஸ் வேல்யூ தான் மல்டிப்ளை பண்ணும். மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 பிளஸ் 3 ஆயிரும். அடுத்து 2 மைனஸ் 2 போட்டோம்னா 3 2 6 ஆயிரும். மைனஸ் 3 போட்டோம்னா மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 பிளஸ் 9 ஆயிரும். அடுத்து 4 போட்டோம்னா மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 4 பிளஸ் 12 ஆயிரும். அடுத்து 5 போட்டோம்னா மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 5 பிளஸ் 15 ஆயிரும். இந்த வேல்யூயை தாண்டி போயிடக்கூடாது. இதுக்கு நியரஸ்டா வரக்கூடிய வேல்யூ இங்க என்ன வருதுன்னு பாருங்க. மைனஸ் 6 இங்க போட்டு பாருங்க. மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 6னா பிளஸ் 18. இந்த வேல்யூ தாண்டி போயிருச்சு. இது தாண்டி போகக்கூடாது. இதுக்கு நியரஸ்டா வரக்கூடிய ப்ரீவியஸ் வேல்யூ. அப்ப இந்த இடத்துல மைனஸ் 5ன்னு போட்டோம்னா மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 5 பிளஸ் 15 வரும். அப்பனா அதோட ஒரு 2 ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு இது டேலி ஆயிரும். அப்ப 17 ஈக்குவல் டு மைனஸ் 3 பிராக்கெட் மைனஸ் 5 பிளஸ் இதை சால்வ் பண்ணுங்க. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 3 5 ஆர் 15. 15ஓட ஒரு 2 ஆட் பண்ணோம்னா நமக்கு இது கிடைச்சிடும் 17. இப்போ 0 less than or equal to r less than modulus minus 3. இப்போ கோஷன்ட் வேல்யூ நமக்கு என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் 5, ரிமைண்டர் வேல்யூ பிளஸ் 2. எப்பவுமே ரிமைண்டர் வேல்யூ பாசிட்டிவ்ல தான் வரணும். கோஷன்ட் வேல்யூ இதுக்கு நியரஸ்டா இருக்கணும். இதை தாண்டி போயிடக்கூடாது. இதுக்கு நியரஸ்ட் ப்ரீவியஸ் வேல்யூவா இருக்கும். பாருங்க, தேர்ட் ஒன்ல ஏ நெகட்டிவ், பியும் நெகட்டிவ். ஏ வேல்யூ மைனஸ் 19,
பி வேல்யூ -4. அப்ளை பண்ணுவோமா? -19 ஈக்குவல் டு -4 bracket q plus r, 0 less than or equal to r less than modulus -4. இங்கே நெகட்டிவ் வேல்யூ இருக்கு, இங்கே நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. அப்போ இந்த நெகட்டிவ் வேல்யூவோட ஒரு பாசிட்டிவ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணாதான் இந்த நெகட்டிவ் சைன் நமக்கு கிடைக்கும். இப்போ 1 டேபிள் போடுங்க. -4 1s are -4, -4 2s are -8. அடுத்து -4 into 3 -12. அடுத்து -4 into -4 into +4 -16. அப்போ இந்த வேல்யூக்கு நியரஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ வரணும் இல்லையா? அப்போ 5 போட்டு பாருங்க. -4 into 5 போடுங்க. -4 into 5 போட்டோம்னா -20 ஆயிரும். இப்போ -20 அதோட +1 ஆட் பண்ணோம்னா -19 வந்துடும். நெகட்டிவா இங்க இருந்துச்சுன்னா இந்த வேல்யூக்கு நெக்ஸ்ட் வேல்யூ வர மாதிரி பார்க்கணும். ஓகேவா? இப்போ -4 into 5 அப்ளை பண்றேன். -4 into 5 ஆன்சர் -20. இப்போ அந்த -20னா அதோட ஜஸ்ட் 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு -19 கிடைச்சிரும். 0 less than or equal to r less than modulus -4. இப்போ நமக்கு கோஷன்ட் வேல்யூ 5 கிடைச்சிருக்கு, ரிமைண்டர் வேல்யூ 1 கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூ இங்க என்ன சைன் இருக்கோ அதோட எந்த சைனை மல்டிப்ளை பண்ணா இங்க இருக்க சைன் வருதுன்னு பார்க்கணும். இங்க மைனஸ் இருக்குன்னா இங்க ஒரு மைனஸ்னா மைனஸோட ஒரு பிளஸ் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு மைனஸ் கிடைக்கும். இதோட அந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.